கைரேகை விடவில்லை என வெள்ள நிவாரணம் 6000 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் பொங்கல் தொகுப்பும் தர அதிகாரிகள் மறுப்பதாக மூதாட்டி குற்றம் சாட்டி அழுது புலம்பிய சம்பவம் நிகழ்ந்துள்ளது. சென்னை அம்பத்தூர் தொகுதிக்குட்பட்ட மாதனாங்குப்பம் முத்தமிழ் நகர் பகுதியில் வசித்து வருபவர் வள்ளியம்மாள். இவருக்கு குடும்ப அட்டை வழங்கப்பட்டும் சுமார் 2 வருட காலமாக ரேஷன் கடைகளில் எந்தவிதமான பொருட்களும் வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது. அதுடன் வெள்ள நிவாரணம் முதல் பொங்கல் தொகுப்பு மற்றும் பணம் வரை இதுவரை தனக்கு வழங்கப்படவில்லை எனவும், ரேஷன் கடைக்கு சென்று கேட்கும் போது கைரேகை சரிவர பதியவில்லை என கூறி அலட்சியப்படுத்தி அனுப்பி வருவதாகவும், இதனால் மனவேதனையில் இருப்பதாகவும் வள்ளியம்மாள் கண் கலங்கினார். என் பேர் வள்ளியம்மாள். யாருமே எனக்கு இல்லை. ரேஷன் கடைக்கு போனால் பிள்ளையும் இல்லை, புருஷனும் இல்லை. ரேஷன் கடைக்கு போனால் எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஒரு வருஷமாக ஒன்றுமே கொடுக்கல. நிவாரணங்கள் எதுவுமே வாங்கலை. நான் எல்லாம் இல்லை, கைரேகை பதியலன்ட்டு அனுப்பிச்சிடுறாங்க. அதுதான் செய்துட்ருக்காங்க. இவ்வளோ நாளாக 1.5 வருஷமாக ஆயிடுச்சு. ஒன்றுமே கிடையாது. சும்மா அங்கேயும் இங்கேயுமா போய் வீட்டுங்களில் நின்றுட்டு வரேன். நான் எப்போனா ஒரு சொந்தக்காரங்க வீட்டில் போய் இருந்துட்டு தான் நான் வர்றது. அப்படி ரொம்ப தனிமையாக ரொம்ப கஷ்டப்பட்டுன்னு இருக்கிறேன். எனக்கு எப்படியாவது எனக்கு எதனா பண்ணுங்க நீங்கள்.